தாளக்கிடப்பாறை தற்காத்து வந்த வல்லாத்தான் வைகுண்ட மாமனியருடைய காலடி துளது பணிந்து வணங்கி ஐயாவினுடைய பேரருளால் அவருடைய பெரிய திருநடையில் தர்மயுக வாழ்வு இந்த உலகம் பெறுவதற்காக பொன்மேனி கூடு தவம் இருக்கிற பள்ளியறையின் முன்னால் ஐயா நமக்காக அருளிய அகில திரட்டு அம்மானை வாசித்து பாராயணம் சொல்லுகிற பணிவிடை நடைபெறுகிற திருக்கல்யாண வாசிப்பு நடக்கிற இன்று ஐயா நமக்காக அருளுகிற திருக்கல்யாண பிச்சை ஐயா நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பிச்சை நிறைவேறியதற்கு பிறகு அன்ன தர்மத்தை நீங்கள் உண்ணலாம். அதுவரையிலும் நீங்கள் கையிலே வைத்திருந்து ஐயாவை வழிபட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வரலாறு தெரியாத சமுதாயம் வாழ்வதில்லை என்று சொல்லுவார்கள். ஐயாவினுடைய திருவருகைக்கு முன்னால் ஒரு ஆலயத்தின் முன்னால் இப்படி சமத்துவமாக நாம் அமர்ந்து கொண்டு அந்த ஆலயத்திலிருந்து தருகிற அன்னத்தை பெறுகிற நிலை மறுக்கப்பட்டுள்ளது. என்னை பொறுத்தவரையில் நான் அகிலத்திற்கு அம்மானையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த 18 ஜாதி மக்களும் தீண்டத்தகாதவர்கள் என்று ஆலயத்துக்குள்ளே நுழைய மறுத்த ஆலயங்கள் எல்லாம் என்னை பொறுத்தவரையில் அவைகள் எனக்கு தீட்டாகும். அதை நான் தீண்ட மாட்டேன். அந்த உணர்வை கடந்த கால நிகழ்வுகளை அனுபவித்த நம்முடைய முன்னோர்களுடைய வழியிலே வந்த நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா நமக்காக ஒரு தனி வழிபாட்டை தந்தார். தலைமைப்பதி, அம்பலப்பதி, முட்டப்பதி, தாமரைக்குடம் பதி, பூப்பதி ஆகிய 5 பதிகளோடு
ஐயா கால்நாட்டி கொடுத்த தாங்கள், மக்களாக அமைத்துக் கொண்ட தாங்கள், அவைகளையெல்லாம் ஒரு தளமாக இந்த வழிபாட்டை ஐயா வழியாக ஐயா வழி வளர்ந்தால்தான் தர்மயுகம் இந்த நாட்டிற்கு கிடைக்கும் என்பதை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகிற வகையில் நம்முடைய நிகழ்வுகளை விளம்பரப்படுத்துகிற போது வளர்க ஐயா வழி, வளர்க தர்மயுகம் என்று நாம் அறிவுறுத்தி நடைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய தனியான சிறப்பு. இந்த உலகில் அனைவரையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமத்துவமாக சம நிரப்பாக அமர்த்தி தர்மம் வழங்குகிற நிலையை ஐயா வழியில் மட்டும்தான் பார்க்க முடியும். சில இடங்களிலே அங்கே சமத்துவம் இல்லாத நிலை இருக்கும். என்றாவது ஒரு நாள் பந்து வைத்து அவர்கள் விருது படைக்கிற போது சமத்துவ பந்தி என்று சொல்லுவார்கள். அதை பார்த்து அன்ன தர்மத்தை வழங்கி வருகிற நம்மவர்களும் சமபந்தி என்று அச்சரித்துக் கொண்டிருப்பது வேதனையானது. இந்த உலகத்திற்கு சமபந்தியை அறிமுகப்படுத்தியது ஐயா அவர்கள். என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா நமக்கு சொல்லி இருக்கிற அறிவுரை, தாழ் கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம். ஐயாவுடைய வருகைக்கு முன்னால் நம்முடைய நாடு சந்தித்த தர்மம் சாதியின் பேரால் வேற்றுமைப்படுத்தி சமநீதி மறுப்பது தர்மமாக இருந்தது. ஐயா சமநீதியை இந்த உலகம் காண வேண்டும் என்பதற்காக சமத்துவத்தை உலகுக்கு போதித்தார். அந்த போதனையினுடைய சாட்சியம்தான் தலைமைப்பதியாக இருந்தாலும், நம்முடைய பதிகளாக இருந்தாலும், தாங்கல்களாக இருந்தாலும், அங்கே நடத்தப்படுகிற அன்ன தர்மங்கள் எல்லாம் சமத்துவத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுவதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் கடைபிடிக்கிற தர்மம் தாழ்ந்த கிடப்பாறை, அதாவது பிறவியானவர்கள் தாழ கிடந்தவர்கள் இல்லை. ஆனால் அவர்களை பதவியால் தாழ கிடந்தவர்கள் என்று வருணாசல தர்மத்தை சொல்லி அதற்கு பின்னால் வர்ணம் இல்லாதவர்கள் என்கிற
ஒரு நிலையையும் எடுத்து சொல்லி மனிதனை விடவும் கேவலமாக நடத்தப்பட்ட சூழ்நிலையிலேதான் நீங்கள் மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த உலகை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிற காரண கடவுள் ஐயா வைகுண்டருடைய பிள்ளைகள் நீங்கள் தலை நிமிர்ந்து வாருங்கள், தன்மானத்தோடு வாருங்கள் என்று உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு ஐயா வைகுண்டர் வழிகாட்டுகிறார். அந்த வழியை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களுக்கு அடையாளமாக நம்மை காட்டிக்கொள்ள பழக வேண்டும் என்று உங்களை வேண்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயாவளியினுடைய வளர்ச்சி, ஐயா அதனுடைய போதனைகளுடைய தாக்கம் நம்மை தகர்த்து வாழ்ந்தவர்களை தகர்த்து விட்டது. ஆதிக்க சக்தியினுடைய ஆணிவேரை விடுங்கி அவர்களையும் நமக்கு சமநிலையிலே வருவதற்கு ஐயா வைகுண்டர் வழிவகுத்து தந்தார். அந்த சரிந்து போன சாம்ராஜ்யங்கள் மீண்டும் வலுப்பெற வேண்டும், அதன் மூலமாக மீண்டும் தங்களுடைய ஆதிக்க வெறியை மக்களிடையே காட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல்வேறு நிலைகளில் சமத்துவத்தை, சமூக நீதியை, மனித நேயத்தை மறைக்கக்கூடிய நிலையில் இருந்து இந்த சமத்துவத்தை எல்லாம் இந்த உலகத்துக்கு போதித்த ஐயாவினுடைய போதனைகளினுடைய தாக்கத்தை தகர்ப்பதற்காக நமக்குள்ளும் அன்று 8 காசுக்காக காட்டிக் கொடுத்த யூடியூப் புரூட்டஸ் என்று சொல்லுகிற நிலையில் செயல்படுகிற ஒரு கூட்டம் நமக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அகிலத்திரட்டு அம்மானை இதற்கு முன்பத கோட்பாடுகளில் 4 தர்மத்தை போதித்தது. ஐயா வைகுண்டர் அருளிய அகிலத்திரட்டில் நிறைவாக தர்மயுகம், அதோடு 8 யுக கணக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு யுகம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது? இராவணன் என்கிற அசுரன் குரோணியினுடைய துண்டு ஒன்றில் கொலை செய்யப்படுகிற போது அந்த இராவணனை அழிப்பதற்கு இராம அவதாரம் இருக்கிறது. ராவணன் அழிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த யுகமும் நிறைவு பெற்று விடுகிறது. அந்த யுகத்திற்காக அவதரித்த அவதாரமும் நிறைவு பெற்று விடுகிறது. எனவேதான் அடுத்த யுகம் வருகிற போது
அங்கே துரியோதனாதிகளை அழிப்பதற்கு கிருஷ்ணர் அவதாரமாக வருகிறார். அதற்கு பிறகு கலியுகம் வருகிறது. கலியுகம் வருகிற போது அந்த கலியுகத்தை அழித்து தர்மயுக வாழ்வு தருவதற்கு ஐயா வைகுண்டர் கடவுளாக வருகிறார். முன்னுள்ள நிலைகளில் அவதாரங்கள் வருகிற போது அந்த அவதாரத்தினுடைய தன்மையை, அதனுடைய சக்தி திறமையை எடுத்து சொல்லுகிற போது விஷ்ணுவினுடைய சக்தியை 8000 என்று சொல்லுவார்கள். அப்படி வருகிற போது ஒவ்வொரு அவதாரத்திலும் நாராயணர் முழுமையாக வரவில்லை. அவருடைய சக்தியின் ஒரு பகுதிதான் அவதாரமாக வருகிறது. ஆனால் ஐயா வைகுண்டர் திரு வருகையை நாம் பார்ப்போமையானால் நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணமெல்லாம் ஆட்சி கலியுகம் அழிந்து போச்சு. பூரண வேதமும் முன் ஆகமங்கள் சாரமும் கெட்டு போச்சு. சதாசிவம் வைகுண்டமாச்சு. முப்பொருளும் ஒரு பொருளாக வைகுண்ட வைப்பொருளாக ஐயா முழுமுதற் கடவுளாக நமக்கு வருகிறார். கலியை அழிக்க வேண்டுமேயானால் ஒரு நாராயணனுடைய சக்தி அழிப்பதற்குரிய வலுவை பெற்றுவிட முடியாது. உலகில் இருக்கிற இறை சக்திகள் எல்லாம் ஒரு நிலையோடு வைகுண்டருக்குள்ளே அடக்கப்பட்டு ஏக சக்தியாக வந்தால்தான் கலியை அழிக்க முடியும் என்கிற நிலைப்பாடு வருகிற போது அதற்கு எல்லா பொருளும் ஒரு பொருளாக ஐயா வைகுண்டர் நமக்காக கடவுளாக வருகிறார். அப்படி வருகிற போதுதான் அகிலத்திரட்டு அம்மாரியில் ஒன்பதாவது நாள் வாசிப்பில் வருகிற அகில வரிகளை நாம் உற்று நோக்கினோமேயானால் உனக்கு ஏற்க நின்றவர்க்கு உதவி கொடு என்பர்களே, எனக்கேற்க நின்றவர்க்கும் இரட்சிப்பது உள்மனம்தான். சிவனும் நீ, நாதனும் நீ, திருமாலும் நீ மகனே, தவமும் நீ, வேதனும் நீ, நீ சங்கமுதல் எங்கும் நீயே என்று ஐயா நாராயணர் வைகுண்டரிடம் சொல்லுகிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அகிலவரிகள் சுட்டிக்காட்டுகிற இந்த நிலைமை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன்.
அதுபோல ஐயா 28 மிக தெளிவாக சொல்லுகிறார். உன்மூப்பு உயர் மூப்பாய் உல்லாசமே தருவேன். பின்மூப்பு இல்லாமல் பெரியோரின் நாமமதாய் அடக்கு ஒடுக்கெல்லாம் அற்று உனக்கு அருளுவேன் என்று ஐயா சுட்டிக்காட்டி இருக்கிற நிலையை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அகிலத்திலே வருகிற வைகுண்டனுடைய தனிச்சிறப்பு அது அதற்காக எடுத்து சொல்லுகிற நிலைப்பாடுகளை எல்லாம் நான் அகிலம் வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றை நான் எடுத்துச் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நாரணா, வைகுண்டா, நன்மகனே, என்னை இனி வாரணமே நீ வணங்கி மகனே கை சேராதே. நீ கவி குவித்தால் எனக்கு மிக தாங்கிறது. நான் தான் மீதன் ஆன சர்வபரா என் மகனே, ஒருவரும் தாங்கறிது உன் கை குவித்தால். குரு தெய்வம் நீயே கோவே குலக்கொழுந்தே என்று வைகுண்டனுடைய பெருமையை அருமையாக ஐயா சொல்லி அதோடு நின்று விடாமல் ஐயா சொல்லுகிறார், இனி நான் உனக்கு விஞ்சையெல்லாம் தந்துவிட்டேன். இதன் மேல் உனக்கு ஏக வியாழன் சந்தோஷமாகுதுதான் உனை சார்ந்த அன்பு. யாரெல்லாம் ஐயா வைகுண்டனை சரணாகதி அடைந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஆகுதுதான் உனை சார்ந்த அன்பருக்கு எந்துயரமெல்லாம் ஏகுதுதான் என் மகனே என்று சொல்லுகிற இடத்தில் ஐயா நமக்கு தருகிற அறிவுரை, இருக்கும் இறைகள் எல்லாம் இல்லை என்று சொல்லிவிடு, வேண்டாம் இறைகள் வேண்டாம் என்று சொல்லிவிடு என்று சொல்லுகிறார். நம்மை கண்ட தெய்வம் கோவில் என்பார் சண்டாளன் என்கிற நிலைப்பாடை ஐயா எடுத்துக்கொண்டு இருக்கும் இறைகள் எல்லாம் வேண்டாம், இனி அவசியப்படுவது ஐயா வைகுண்டர் மட்டுமே என்கிற ஒரு நிலைப்பாடை நமக்கு ஐயா எடுத்து சொல்லுகிறார். அதனுடைய தன்மையை புரிந்து கொண்டு நாம் வாழுவோமேயானால் தர்மயுக வாழ்வை பெறுவதற்கு நமக்கு வழி கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாட்டுக்குடையதோ நாராயணரின் நல்ல பாலனோ வைகுண்டனோ மூல சிவநாதன் பெற்றகன்றோ உலகை ஒரு குடைக்குள் ஆழ்வானோ 4 வேதமும் தாண்டி உரை நடத்தி ஒரு குடைக்குள் ஆழ்வானோ தருவ திறவானோ தாரானோ தங்க வைகுண்ட தாட்டி என்று ஐயா வைகுண்டரை சொல்லுகிற போது 4 வேதமும் தாண்டி இந்த 4 வேதங்கள் இல்லாமல் அகிலத்திற்கு அப்பானை என்கிற வேதத்தை தந்து அதன் வழியிலே நடங்கள் என்று சொல்லுகிற போது நாம் ஏற்கனவே எடுத்து சொன்னது முத்தோம். நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் பந்தே காரணமெல்லாம் ஆட்சி கலியுகம் அழிந்து போச்சு, பூரண வேத நூல் சாதமும் கெட்டு போச்சு என்கிற நிலையில் இதற்கு முன்பு உள்ள நிலைப்பாடுகள் அவசியமற்றதாக மாறிவிட்டது. இனி அதை தேடி பிடித்து பயன்படுத்துவதிலே பிரயோஜனம் இல்லை என்கிற புத்தியை ஐயா நமக்கு தருகிறார்.
அதுபோல பல இடங்களில் நாம் எப்படி ஒரு நிலையோடு ஒரே முகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு ஐயா வழிகாட்டுகிறார். ஆதிமுறை ஆகமத்தை அடித்து சொல்கிறோமோ அதுதான் பொய்யோ மெய்யோ என ஆகமத்தை நினைப்பாருங்கள். இந்த உலகத்தை உலக மக்கள் எல்லாம் தொடரேதான் வைகுண்டர் என்கிற நிலைப்பாட்டை நமக்கு அகிலம் எடுத்து சொல்கிறது. அதுபோல ஒரு இடத்திலே மிக தெளிவாக ஓம் என்று உரையாதுங்கோ, ஓம் முறை ஏற்காதுங்கோ என்று சொல்லுகிறார். வைகுண்டருக்கே பதறி வாடுவதெல்லாமல் பொய் கொண்ட மற்றோருக்கு பகர வேண்டாம் என்பதை சொல்லி ஐயாவுடைய தலைமைப்பதி 10-11 அல்ல, ஐயாவுடைய தலைமைப்பதியில் இருந்துதான் ஐயாவளி உதயமானது. இந்த வழிபாட்டு முறை இந்த தலைமைப்பதியிலே இருந்துதான் உலகத்திற்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய வழிபாட்டினுடைய நோக்கம் ஒரு தலம் ஒரு கிணறு. எனவே தலைமைப்பதி மற்ற பதிகள் எல்லாம் இந்த பதியினுடைய ஒரு கலவாக அமைந்துதான் இந்த வழிபாடு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த நிலையில் நமக்கு தருகிற இந்த தர்ம சிறப்பு உலகில் யாருக்கும் கிடைக்காது. எனவே நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையில் இருந்த நம்மை இந்த நிலைக்கு உயர்த்தி காட்டி இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் ஒரு நினைவோடு ஒத்த சிந்தனையோடு சர்வம் வைகுண்டமயம் என்கிற நிலையில் வாழ வேண்டும். ஐயா நமக்கு ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். என் பேரால் முத்திரிகள் இட்டோரே நன்றாவார் என்று சொல்லுகிறார். நாம் வந்தோம் என்று நாம் அது கேட்டவுடன் தான் வந்த சாதியது நன்றாகும் என்று சொல்லுகிறார். ஐயா வந்திருக்கிற செய்தியை அறிந்து வந்தவர்களெல்லாம் நன்றாவார்கள். ஐயாவே எல்லாம் என்று ஐயாவை அடைய விரும்புவர்கள் எல்லாம் நன்றாவார்கள். அவர்களுக்குத்தான் தர்மயுக வாழ்வு கிடைக்கும். அந்த தர்மயுக வாழ்வு கிடைப்பதற்கு கவி என்றால் எரியவே கடையாடி வேண்டாமே. மாதமாய் வாழ்ந்தால் மாதம் கலி தன்னாலே என்று ஐயா புத்தி சொல்லுகிறார். இந்த தர்மயுக வாழ்வை பெறுவதற்கு நாம் மானமாக வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை ஐயா வைகுண்டர் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், எப்படி நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஐயா நமக்கு பல்வேறு நிலைகளிலே நாம் கடைபிடிக்கிற வழிபாட்டின் மூலமாக
ஐயாவுடைய அகிலத்திற்கு அம்மானையின் மூலமாகவும் நாம் அறிய முடியும். இதற்கு முன் இருந்த ஆகமங்கள் எல்லாம் அதை நம்மால் படிக்க முடியாது என்கிற தடை இருந்தது. படிப்பவர்கள் கேட்டால் கேட்கிற காலை செவிடாக்குவதற்கு தண்டனை கொடுத்த வரலாறெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த நிலையில் இல்லாமல் ஐயா வைகுண்டர் நமக்கு அகிலத்திரட்டு அம்மானே என்கிற ஆகமத்தை, இந்த ஆகமத்தை படியுங்கள், அதை படிப்பதும் ஒரு பணிவிடை என்று காட்டி ஐயாவுடைய தலங்களில் அகிலத்திரட்டு அம்மானை படிக்க இந்த தர்மம் திருக்கல்யாண பிச்சை நிறைவேறியதற்கு பின்னால் திருஏடு வாசிப்பு நடைபெறும். ஐயாவினுடைய திருக்கல்யாண நிகழ்வுகள் நாம் நம்முடைய மனக்கண்ணால் கண்டு நாம் தர்மயுகம் பேரை பெறுவதற்கு பெரும் பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியத்தை பெற்று நீங்கள் இல்லமெல்லாம் செல்லுகிற நீங்கள் நினைத்ததையெல்லாம் ஐயாவை நிறைவேற்றி தர வேண்டும். ஐயாவுடைய காலடி பணிந்து வணங்கி கேட்டு வாழிய வாழிய என வாழ்த்து விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம் ஐயா.